அப்புறம் இந்த போட்டோ பாருமா, நீ ஸ்கூல்ல படிக்கும்போது எடுத்த போட்டோ. இத பாரு, இங்க பாரு, கீழே இருக்கா பாரு. உங்க அம்மா அப்பப்ப எனக்கு அனுப்பி வச்ச போட்டோமா. ஏன்பா என் மேல இவ்ளோ பாசம் வச்சிருக்கும் போது ஏன்பா என்ன பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டீங்க? அப்பாவை தப்பா நினைக்காதம்மா. நான் வெறுப்புல உன்னை பார்க்க மாட்டேன்னு சொல்லல, பயத்துலதாம்மா பார்க்க மாட்டேன்னு சொன்னேன். பயத்திலையா? என்னப்பா சொல்றீங்க? உங்க அம்மா இவ்வளவு நாளா உனக்கு துணையா இருந்தாம்மா. இப்ப அவளும் உயிரோட இல்லம்மா. உங்க அம்மாவை காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்ற கோபத்துல எங்களை கொஞ்ச நாள் கூட ஒன்னாவே வாழ விடலாமா. நான் செய்யாத தப்புக்காக என்ன ஜெயில தள்ளனா உன் மாமே ராமு 3 வருஷத்துல ரிலீஸ் ஆக வேண்டிய என்ன மறுபடியும் திட்டம் போட்டு என்ன ரெட்ட ஆயுள் கைதியா ஆக்கி விட்டது அவங்கதாம்மா. என் வாழ்க்கையே ஜெயில்னு ஆகி போச்சுமா. தன்னோட சொந்த ரத்தம்னு கூட பார்க்காம உங்க அம்மாவையும் கொண்டு போட்டுட்டாங்கம்மா அந்த பாவிங்க. இப்ப இருக்கிறது நீ மட்டும்தான் பாக்கி. நீயும் என்ன பார்க்க வர்றது தெரிஞ்சா உன்னையும் அவங்க ஏதாவது பண்ணிடுவாங்களோன்ற பயந்தாம்மா. கவலைப்படாதீங்கப்பா, என்ன அவங்களால ஒண்ணும் பண்ண முடியாது. அந்தஸ்தும் வெறியும் தாமா அவங்க உடம்புல ரத்தமா ஓடுது. இங்க பாருமா, உனக்கு என்ன பத்தி சொல்லக்கூடாதுன்ற விஷயத்த உங்க அம்மா உயிரோட இருக்கிற வரைக்கும் அவ காப்பாத்திட்டாமா. எங்க அம்மா வாய வச்சுக்கிட்டு சும்மா இல்லாம என்ன பத்தி எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டா போல. இங்க பாருமா, இப்போ ஓ உயிருக்கும் உத்தரவாதம் இல்லாம செஞ்சுட்டாளேம்மா. உன்னை நினைச்சாத்தாம எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. பயப்படாதீங்கப்பா, வாழ்நாள் முழுக்க சந்தோஷமா இருந்தவங்களும் இல்ல, கஷ்டப்பட்டவங்களும் இல்ல. இதுவரைக்கும் அவங்க நேரம் நல்லா இருந்தது, இனிமே இருக்காது. இருக்கவும் விட மாட்டேன். ஐயோ வேண்டாமா, இதுக்கு தாமா என்ன பத்தின எதுவும் உனக்கு தெரியாம பாத்துக்கிட்டேன். இத பாருமா, அவங்க கிட்ட மோதி ஜெயிக்க முடியாதுமா. முடியாது முடியாதுன்னா அவங்க பண்ண பாவத்துக்கெல்லாம் தண்டனை கிடையாதப்பா. அத ஆண்டவன் தாமா தீர்மானிக்கணும். உங்க அம்மாவே போராடி அவ தோத்ததும் இல்லாம உலகத்தை விட்டே போய் சேர்ந்துட்டா. அவனாலே முடியலையம்மா, உன்னால மட்டும் எப்படி முடியும்? முடியும்பா, முடியும். ஏம்மா சொன்னா கேட்க மாட்டேங்கிறியம்மா. உனக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா என்னால எப்படிமா தாங்கிக்க முடியும்? எனக்கு ஒண்ணும் ஆகாதுப்பா. காதலிச்ச பாவத்துக்காக நம்ம குடும்பத்தையே சின்ன பின்னமாக்குன அவங்கள சும்மா விட மாட்டேன்ப்பா. அந்தஸ்து அந்தஸ்துன்னு அடி மனசுல கொஞ்சம் கூட ஈர இல்லாம நடந்துக்கிட்டவங்கள சும்மா விடலாமா? எதுக்காக உங்களையும் அம்மாவையும் பிரிச்சு நம்ம குடும்பத்தை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்தாங்களோ அவங்கள அதே அந்தஸ்து இல்லாத செல்லா காசாக்கி நடு ரோட்ல நிறுத்தல நான் உங்க பொண்ணு கிருஷ்ணா இல்லப்பா. கிருஷ்ணா ஜெயில இருந்த சகுனியை காப்பாத்த அவங்க ஒவ்வொரு சகோதரர்களும் அவங்க உடலை தியாகம் பண்ணி சகுனிய உயிர் வாழ வச்சாங்க. 99 தம்பிகளை இழந்ததுக்கு அப்புறம் தான் சகுனி வாழ்ந்தாரு. எல்லாரும் சகுனிய கௌரவர்கள் பக்கம் தானே நினைச்சிட்டு இருக்காங்க. இல்லப்பா, அவர் கிருஷ்ணர் பக்கம், தர்மர் பக்கம், பாண்டவர்கள் பக்கம் அநீதிக்கு துணை போற மாதிரி நடிச்சு தர்மத்தை நிலைநாட்டினார். கௌரவர்கள் அவர் பேச்ச கேட்டு பாண்டவர்களை துன்புறுத்தினதுக்கு அப்புறம் தான் மகாபாரத யுத்தம் நடந்தது. இப்ப நீங்க உள்ள இருந்தாலும் அவங்களோட ஒவ்வொரு வீழ்ச்சிக்கும் எனக்கு உறுதுணையா இருப்பீங்கப்பா. என்னமா சொல்ற? அந்த கிருஷ்ணன் இந்த கிருஷ்ணனுக்கு துணையா இருப்பான்பா. நான் நடத்த போற இந்த தர்ம யுத்தத்துல வெற்றி எனக்கு தான்.
என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கப்பா. அம்மா, நீ என் மகன் இல்லம்மா, என்னோட மகன். நீ எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியிலையும் உன் தாய் உன்னோடய இருப்பாம்மா. நான் மனசார உன்னை வாழ்த்துறேம்மா. வெற்றி உனக்கு தாம்மா. பெஸ்ட் ஆஃப் லக். தேங்க்ஸ் பா. நான் வரேன்ப்பா. சரி அம்மா, போட்டோவை கொடுத்துட்டு போம்மா. கிருஷ்ணா, மச்சி, அவகிட்ட மெதுவா போய் பேசினண்டா. என்னமோ மெக்கானிக்கலா பேலன்ஸ் பண்றா. மொபைல் நம்பர் கேட்டேன், தரமாட்டேன்ட்டா. அப்புறம் அங்க ஒர்க் பண்ற பொண்ணுகிட்ட பேசி மெதுவா அவன் நம்பர் வாங்கினேன். என்ன அவ புரிஞ்சுக்கலையோன்னு தோணுதுரா. தோன்றதுன்னு உண்மையா அதான்டா. அதாவது பேசுறதுக்கு பதில் சொல்லிடலாம், ஆனா மனசுல நினைக்கிறதுக்கு பதில் சொல்ல முடியுமா? அப்படிதான்டா நீ சொல்றதும். கோவில்ல நீ அவளை பார்த்த, அவ்வளவுதான். பாரதி ராஜா படத்துல வர மாதிரி உடனே லவ் வந்துருச்சு, பறக்கவும் ஆரம்பிச்சிட்ட. அந்த பொண்ணுக்கு உன்னை யாருன்னே தெரியாதடா. உன்ன மாதிரி எத்தனையோ பேர் கோவிலுக்கு வராங்களே, அவங்கள ஒருத்தரா உன்னை நினைச்சிருப்பா. அதே மாதிரி சிட் ஃபண்ட்ல ஏதோ பணம் கட்ட வந்தேன்னு நினைச்சிருப்பா. நீ போய் ஃபோன் நம்பர் கேட்டா எப்படிரா? யோசிச்சு பாரு. டேய், ஒரு பொண்ணு அழகா இருந்தா போதும், நமக்கெல்லாம் லவ் வந்துடும். ஆனா பொண்ணுங்க அப்படி இல்லை, ரொம்ப ஜாக்கிரதையா இருப்பாங்க. அழகை விட செக்யூரிட்டியை தான் பார்ப்பாங்க. அதனால முதல்ல நீ அவகிட்ட பழக ஆரம்பி. உன்னை பத்தி தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டானா அப்புறம் காதல் தானா வரும்டா. ஓகேவா? என் விஷயத்துல நீ என்ன தத்துவம் பண்றது? மேதையா. சரி, போர் அடிக்குது, படத்துக்கு போலாமா? எஸ், ஆஃப் கோர்ஸ். போலாம் வா. சுதா, அம்மாடி, ஒரு டம்ளர் தண்ணி கொண்டு வாடா. இதோ வரேன்ப்பா. இந்தாங்கப்பா. ஏன்பா இவ்வளவு லேட்டு? என்னம்மா பண்றது, குடும்பத்துக்காக நான் கஷ்டப்பட்டு தானே ஆகணும். அதுக்காக இப்படி உங்க உடம்ப வருத்திக்கணுமா? போன தடவை நெஞ்சு வலி வந்தப்ப டாக்டர் என்ன சொன்னாரு? எவ்வளவு சீக்கிரம் ஆபரேஷன் பண்ண முடியுமோ பண்ணுங்கன்னு சொன்னாரு. அதுவும் நல்ல ரெஸ்ட் எடுக்க சொன்னாரு. நீங்க சொல்றதையே கேட்காம இப்படி கஷ்டப்படுறீங்களேப்பா, ஏன்பா? வாராசா வா, ஏந்தா உன்னை பெத்தேனோ. அப்பாவுக்கு அடிக்கடி நெஞ்சுல வருதுப்பா, ஆபரேஷன் பண்ணணும். புள்ளைய லட்சணமா பணத்தை ஏற்பாடு பண்ணுப்பா. என்ன கிண்டலா? லட்சக்கணக்கில் செலவாகும், நான் எங்க போவேன்? பெத்தவங்களோட கடமை புள்ளையோட ஆசையை நிறைவேற்றணும்னு சொன்னேன் இல்லப்பா, அதே மாதிரி புள்ளைக்கும் பெத்தவங்களை காப்பாத்துற கடமை இருக்குல்லப்பா. எல்லா நேரம் வந்தா நாங்களும் காப்பாத்துவோம். அந்த நேரம் எப்ப ராசா வரும்? கூடிய சீக்கிரம் வரும். அதுக்குள்ள உங்க அப்பாவுக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா? அப்படியெல்லாம் ஒன்றும் ஆகாதுமா. டேய், புரியாம பேசாதடா. நீ என்ன ஜோசியமா சொல்ற? அம்மா, அண்ணனை ஒண்ணும் சொல்லாதம்மா. அவர் என்ன பண்ணுவாரு? ரொம்ப அவசரம்னா இருக்கவே இருக்கு இந்த வீடு. வீட்டு பத்திரத்தை வச்சு பணம் வாங்கிக்கலாமா? வீடு உங்க அண்ணன் பேர்ல இருக்கு. வாங்கும் போதே இந்த மனுஷன் அவன் பேர்லயே வாங்கிட்டாரு. இருந்தா என்னம்மா? தேவனா அண்ணன் பத்திரத்தை கொடுக்க மாட்டாரா என்ன? என்னன்னா? சொல்லு மச்சான், இதோ வந்துட்டேன். இல்லடா, கிளம்பிட்டு இருக்கேன். பாத்தியாமா உங்க அண்ணன் லட்சணத்தை எப்படி நழுவுறான் பாத்தியா? இவெல்லாம் என்ன காப்பாத்த போறனாக்கும். போமா, நீ கை கொடுமா. எம்மாடி,
ஒண்ணும் பதில் சொல்லாமலே போறான். வர வர நீ நல்லா கெட்டு போயிருக்க. நாளைக்கு ஸ்கூல்னா இன்னைக்கு சொல்ற சாக்ஸ் இல்ல, ஸ்விமிங் ட்ரெஸ் இல்ல, தொப்பி இல்ல, எல்லாத்துக்கும் லாஸ்ட் மினிட்ல உனக்கு அம்மாவை தொந்தரவு பண்ணணும். நான் என்ன பண்றது மம்மி? நேஹா அவ சாக்ஸ் தொலைச்சிட்டு ஏன் சாக்ஸ போட்டுட்டு போயிடுறா. ஷூ அவுத்துட்டு சாக்ஸோடய விளையாட போயிடுறா. அது இங்க வாஷ் பண்ணி கொடுத்தா கூட எனக்கு போட பிடிக்க மாட்டேங்குது. வர வர அடுத்தவங்கள குத்தம் சொல்றதே உனக்கு வேலையா போச்சு. உன்னுடைய சாக்ஸ பத்திரமா எடுத்து உன் கபோர்டுக்குள்ள வச்சுக்க வேண்டியதானே? இன்னும் எத்தனை நாளைக்கு அம்மாவே தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருப்ப? பெரிய பொண்ணாயிட்டு வரல, எப்ப பார்த்தாலும் மம்மி மம்மி மம்மி. எத்தனை நாளைக்கு தான் கவனிக்க முடியும்? மம்மி உனக்கு பொறுப்பு வேண்டாம்? மம்மி எனக்கு இந்த Dress பிடிச்சிருக்கு மம்மி. ப்ளீஸ் மம்மி. இந்த Dress நீ போடணும்னா இன்னொரு 10 கிலோ குறையணும். முடியாது, வா. ப்ளீஸ் மம்மி. முதல்ல எதை வாங்க வந்தோமோ அதை வாங்குவோம், புரியுதா? மம்மி வா. ப்ளீஸ் மம்மி. மேடம், இவ சைஸுக்கு ஸ்விம்மிங் ட்ரெஸ்ஸும் தொப்பியும் எடுத்துட்டு வாங்க. ஓகே. மம்மி ப்ளீஸ் மம்மி. என் பர்த்டேக்கு எப்பவுமே 2 Dress வாங்கி கொடுப்பீங்கல்ல, அதுக்கு இப்போ ஒரு Dress வாங்கி கொடுங்க. இப்போ ஒரு Dress, அப்புறம் பர்த்டேக்கு ஒரு Dress-ஆ? 6 மாசத்துக்கு அப்புறம் வர பர்த்டேக்கு இப்பவே அடி போடுறியா நீ? சரியான ஆளுதான். அப்ப ஏன் நீ கூட்டிட்டு வந்தீங்க? நீங்களே வாங்கிட்டு வந்திருக்கலாம்ல. நான் வந்ததுனால தானே இந்த Dress கேட்டேன். வாங்கி கொடுங்க இப்போ. வர வர உனக்கு வாய்க்கொழுப்பு அதிகமாயிட்டே வருது. எவ்வளவு தடவை சொல்லியிருக்கேன், வெளியில கடத்தெருவுக்கு வரும்போது சும்மா தொணன்னு உயிரை வாங்க கூடாதுன்னு. பாஸ்கெட் பால் கிளாஸுக்கு போடின்னா மேடம் அல்ல முடியாது. டெய்லி ஏதாவது ஒரு எக்ஸ்கியூஸ். ஆனா நீங்க கேட்கறதெல்லாம் நான் வாங்கி கொடுக்கணும். முதல்ல ஒழுங்கா பாட்டு கிளாஸ், பாஸ்கெட் பால் கிளாஸ்ன்னு எல்லாத்தையும் விடாம அட்டென்ட் பண்ணு. அதுக்கப்புறம் வாங்கி கொடுக்கலாமா வேணாமான்னு யோசிச்சு சொல்றேன். நீங்க முதல்ல வாங்கி கொடுங்க. போறத பத்தி நான் அப்புறம் யோசிக்கிறேன். சான்ஸே இல்ல. என்கிட்டயே சவால் விடுற அளவுக்கு வளர்ந்துட்டியா நீ? மேடம் இத பாருங்க. அம்மா கை வச்சு வேணுமா? கை வச்சது இல்லையா நீ? கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணு. இது ரெண்டையும் போய் ட்ரை பண்ணு. போய் ட்ரையல் ரூம்ல ட்ரை பண்ணிட்டு எது சரியா இருக்குன்னு சொல்லு போ. முறைக்காத, போடி. ஏமா கை வச்சது ஸ்டாக் இல்லையாமா? ஹாய் கீர்த்தனா. நெல்லு. ஹாய் கிருஷ்ணாக்கா. எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். என்ன நல்லா இருக்க? அது ஒண்ணும் இல்லக்கா, ஒரே ஒரு Dress பிடிச்சிருந்தது. வாங்கி தர சொன்னா அம்மா ஏதோ பெருசா காசே இல்லாத மாதிரி நோன்னு சொல்றாங்க. முதல்ல நோன்னு சொல்லிட்டு கடைசியில வாங்கி கொடுத்துருவாங்க. அத முதல்ல கேட்ட உடனே வாங்கி கொடுக்கலாம்ல, எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். ஆனா மாட்டாங்களே. டோன்ட் வரி, நீ எடுத்த Dress நான் பார்த்தேன். நான் உனக்கு வாங்கி தரேன். அவ்வளவுதான், அம்மா என்னை ஃபினிஷே பண்ணிடுவாங்க. வேண்டாம். கீர்த்தனா, எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றியா? எனக்கா? சொல்லுங்க. அன்னைக்கு உங்க தாத்தாவும் உங்க அம்மாவும் எங்க வீட்டுக்கு வந்திருந்தாங்க. நான் ரொம்ப அப்செட்டா இருந்தேன். நீயே சொல்ல, உங்க மம்மி உன் கூட இல்லைன்னா உன்னால ஹாப்பியா இருக்க முடியுமா? நோ வே. எங்க அம்மாவை என்னை கட்டுப்பிடிச்சு தூங்கலைன்னா எனக்கு தூக்கமே வராது. அதே மாதிரி தானே எனக்கும் இருக்கும். இனிமே நான் எவ்வளவு ஆசைப்பட்டாலும் அந்த கடவுளை நினைச்சாலும் எங்க மம்மி எனக்கு திருப்பி தர முடியாது. கிருஷ்ணாக்கா ப்ளீஸ் அழாதீங்க. எனக்கும் அழகியா வருது. நான் ஏதோ ஹெல்ப் பண்ணணும்னு சொன்னீங்களே, என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. உங்க அம்மா கிட்ட நான் பேசணும். ஆனா எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. நோ நோ, எங்க அம்மா ரொம்ப நல்லவங்க. படப்படன்னு கோவம் வரும், ஆனா புஷ்ன்னு இறங்கிடும்.
நீங்க வாங்க, நான் உங்களை கூட்டிட்டு போறேன். ஆனா நான் முதல்ல இதை போய் ட்ரை பண்ணிட்டு வரேன். நான் ஹெல்ப் பண்ணட்டுமா? ஐயோ வேணாம் வேணாம், நானே போய்க்கிறேன். சும்மா ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் வந்துடுறேன். வாங்க, கமான். இது ஒரு பெரிய விஷயமே இல்ல. மேடம், இதுல ஏதாவது ட்ரெஸ்ஸஸ் பாக்குறீங்களா? இல்ல இந்த குழந்தை ட்ரெஸ் ரொம்ப கியூட்டா இருக்கு, அதான் பார்த்தேன். அம்மா, என்னப்பா இது கரெக்டா இருக்கு. ட்ரையல் பண்ணி பார்த்துட்டியா? கரெக்டா இருக்கா? அம்மா, ம். ட்ரையல் ரூம் கிட்ட கிருஷ்ணாக்காவை பார்த்தேன். ஏய், அவ கூட பேசுனியா? இல்ல இல்ல, அவங்க தான் என் கூட பேசினாங்க. வா போலாம். நான் அவர்கிட்ட கொஞ்சம் பேசணும். ப்ளீஸ் போயிடாதீங்க. புரியுது, நான் பேசுனது நீங்க இன்னும் மறக்கலன்னு நல்லா தெரியுது. நான் பேசுனது தப்புதான். எங்க அம்மா என்னை விட்டுட்டு போன அந்த சூழ்நிலையில அப்போ இந்த உலகமே எனக்கு வெறுப்பா தோணுச்சு. யார பார்த்தாலும் கோவம், வெறுப்பு. பெத்த பொண்ணுன்னு கூட பார்க்காம கடைசி வரைக்கும் எதிரியா பாக்குற பெரியவர். அதோட பகைதான் எங்க அம்மா உயிர் போறதுக்கு காரணம். கொலையும் பண்ணிட்டு அதனால பாதிக்கப்பட்ட எனக்கு ஆனந்தம் சொல்ல வந்தாரு. எனக்கு எப்படி இருக்கும்? அம்மா ப்ளீஸ் ஆண்டி, நான் சொல்றது தயவு செஞ்சு கேளுங்க. என் நிலைமையில நீங்க இருந்திருந்தா என்ன பண்ணிருப்பீங்க சொல்லுங்க? விருந்தாளி மாதிரி வரவேற்பு கொடுத்திருப்பீங்களா? சொல்லுங்க. என் கோவம்லாம் அவர் மேலதான், உங்க மேல எப்பவும் இல்ல. அத தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. நீங்க இந்த குடும்பத்துல வாழ வந்தவங்கிறதுக்காக சொல்லல. எதிரியா நினைக்கிறவங்களோட மனசை மாத்தி என்ன பார்த்து ஆறுதல் சொல்ல கூட்டிட்டு வந்தீங்களே, உங்க நல்ல மனசு புரிஞ்சதுனாலதான் சொல்றேன். உங்க மேல எனக்கு எந்த கோவமும் வருத்தமும் இல்ல. நீங்க எங்க வீட்டுக்கு வந்தப்போ நான் ஏதோ பேசிட்டேன். அதெல்லாம் தப்புன்னு லேட்டா தான் தோணுச்சு. அதான் உங்களை பார்த்து மன்னிப்பு கேட்கலான்னு வந்தேன். என்ன மன்னிச்சிடுங்க. என்கிட்ட பேச மாட்டீங்களா? அம்மா, அந்த பில் போடுங்க. எவ்வளோ? 500 மேம். ஒன்னு சொன்னா நம்புவீங்களா? இப்ப எனக்கு தாத்தா மேல கூட கோவம் இல்ல. கோவப்பட்ட இனிமே என்ன ஆக போகுது? எல்லாம் தான் முடிஞ்சு போச்சு. இப்படி நடக்கணும்னு விதி. அவ்வளவுதானே. இப்ப என் மனசு சமாதானம் ஆயிடுச்சு. இப்ப நான் தெளிவா இருக்கேன். உண்மைதான் சொல்றேன். இவ்வளவு சொல்லியும் நீங்க என்ன மன்னிக்க மாட்டீங்கன்னா ப்ளீஸ் என்ன மன்னிச்சிடுங்க. நான் உங்க கால்ல விழ கூட தயாரா இருக்கேன். ப்ளீஸ் என்ன மன்னிச்சிருங்க ஆண்டி. என்ன மன்னிச்சிருங்க ஆண்டி. ப்ளீஸ் என்ன மன்னிச்சிருங்க. நான் தப்பு பண்ணிட்டேன்.